மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் விவசாயிகள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் கூட்ட அரங்கில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அருணா தலைமையில் நடைபெற்றது. இதில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, மின்சார வாரியம் மற்றும் பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட துறைகளில் இருந்து அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள பல்வேறு விவசாய சங்கங்களின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கை மனுக்களை குறித்து உரையாற்றினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் விஸ்வநாதன், தெற்கு வெள்ளாறு கடைக்குடி முகப்பு பகுதியில் உள்ள அணைக்கட்டில் புதர்கள் மண்டியும் கழிவுநீர் கலக்கப்படுவதை அப்புறப்படுத்தி புனரமைக்கும் பணி செய்ய வேண்டும் எனவும் கூறினார். மேலும் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும் எனவும், கல்லணை கால்வாயில் தண்ணீர் நிரப்ப வேண்டும் எனவும் கூறினார். இதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 கொண்டு வந்திருக்காங்க. இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் விவசாயியுடைய நிலத்தை புடுங்கி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கக்கூடிய அளவில் இந்த சட்டம் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நீர்நிலைகளும் சரி, வாய்க்கால் பாசன வாய்க்காலும் சரி, அந்த நில ஒருங்கிணைப்பு சட்டத்திற்கு சட்ட கட்டுப்பாட்டில் வருது. ஏன்னா இப்போ நிலம் இப்போ விவசாயியுடைய நிலம் விவசாயியுடைய அனுமதியின்றியே அந்த நிலத்தை பிடிங்கி கொடுக்குறது மாதிரி அந்த சட்டம் தமிழக அரசுடைய நில ஒருங்கிணைப்பு சட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் விவசாய நிலத்திற்கும் நீர்நிலை புறம்போக்கு, அதேமாரி வாய்க்கால், ஏரி இதெல்லாம் விவசாயியுடைய ஆலோசனை இன்றி, விவசாயியுடைய எதிர்ப்பு இருந்தாலும் அதை கையகப்படுத்தக்கூடிய அந்த சட்டம். அதனால் தமிழக முதல்வரும் தமிழக அரசும் அந்த நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை வாபஸ் பெறணும் அப்படிங்கிறது தான் விவசாயியுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. நாமக்கல்லில் வருமான வரித்துறை மற்றும் மாவட்ட பட்டய கணக்காளர்கள் சங்கம் இணைந்து நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. நாமக்கல்லில் நடைபெற்ற வருமான வரித்துறை மற்றும் மாவட்ட பட்டய கணக்காளர்கள் சங்கம் இணைந்து நடத்திய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் நிதித்துறை அறிமுகப்படுத்திய நேரடி வரி விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் குறித்து வருமான வரித்துறையின் ஈரோடு மண்டல அலுவலக இணை ஆணையர் ஸ்ரீனிவாஸ் கண்ணா விளக்கமளித்து பேசினார். அப்போது நாடு முழுவதும் வருமான வரி தொடர்பான 5.49 லட்சம் மேல்முறையீடுகள் நிலுவையில் உள்ளன என்றும், நேரடி வரி விவாத் சே விஸ்வாஸ் திட்டத்தை பயன்படுத்தி வரி செலுத்துவோர் பயன்பெறலாம் என்றும் கூறினார். கும்பகோணத்தில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்த ஆட்சிதான் திமுக என முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்து பேசியுள்ளார். தஞ்சை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் கள ஆய்வு ஆலோசனை கூட்டம் கும்பகோணம் காஞ்சி சங்கரா மகாலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் RK பாரதி மோகன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்த ஆட்சிதான் திமுக எனவும், கட்டுமான துறையில் விலைவாசி உயர்வு, சொத்து வரி உயர்வு என தமிழகத்தில் விண்ணை முட்டும் அளவிற்கு அனைத்தும் உயர்ந்திருப்பதாக விமர்சித்து பேசினார். கூட்டத்தின் போது அதிமுக முன்னாள் நகராட்சி கவுன்சிலர் அம்பிகாபதி தன்னை பேச விட வேண்டும், கட்சி தொண்டர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதில்லை என கூறி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருச்சி அருகே கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்டிய பிறகு கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையிலான விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்ரீரங்கம் தொகுதிக்குட்பட்ட காவல்காரன் பகுதியில் சிவகங்கைக்கு கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ராட்சத போர்வெல் மூலம் தண்ணீர் எடுப்பதை தடை செய்ய வேண்டும், கதவணையுடன் கூடிய தடுப்பணை கட்டிய பிறகு கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு பகுதியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில் விரைவில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரி ஓட்டுநர் கடையின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க முடியாததால் ஊழியர்கள் செல்போனை திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அடுத்த கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பூவன் பாளையத்தில் துபாய் நட்ஸ் அண்ட் டேட்ஸ் என்ற பெயரில் சபாபதி என்பவர் பேரிச்சம்பழம் விற்பனையகம் நடத்தி வருகிறார்.
இந்த கடையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணியாற்றும் நிலையில் நள்ளிரவில் வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு ஊழியர்கள் அருகாமையில் உள்ள அறையில் உறங்கச் சென்றுள்ளனர். நெடுஞ்சாலையில் ஏராளமான சரக்கு லாரிகள் சென்று வரும் நிலையில் ஒரு லாரியில் இருந்த ஓட்டுநர் நள்ளிரவு 2 மணி அளவில் பேரிச்சம்பழ கடையில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கடையில் பூட்டை உடைக்க முயற்சித்து முடியாத நிலையில் அருகாமையில் இருந்த ஊழியர்களின் அறையில் நுழைந்து செல்போன்களை திருடிச் சென்று மாயமாகியுள்ளார். காலையில் தூங்கி எழுந்த ஊழியர்கள் தங்களது செல்போனை காணவில்லை என தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்த போது லாரி ஓட்டுநர் ஒருவர் நள்ளிரவில் திருட்டு முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்போரூரில் வழக்கறிஞர் கண்ணனை அரிவாளால் தாக்கிய சம்பவத்தை கண்டித்து வழக்கறிஞர்கள் 2வது நாளாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நீதிமன்றம் அருகே வழக்கறிஞர் கண்ணன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து நீதிமன்றத்தை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க கோரியும் பட்டப்பகலில் வழக்கறிஞரை படுகொலை செய்த நபரை தூக்கிலிட வலியுறுத்தியும் தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். துறைப்பாக்கத்தில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வீடுகளை ஜேசிபி மூலம் அதிகாரிகள் அகற்றினர். சென்னை துறைப்பாக்கம் மகாலட்சுமி நகரில் வனத்துறைக்கு சொந்தமான சதுப்பு நில பகுதிகள் உள்ளது. அதில் 47 வீடுகள் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ளதால் அதனை மீட்க அதிகாரிகள் நீண்ட காலமாக அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி வீடுகளை காலி செய்ய கூறி வலியுறுத்தி வந்தனர். ஆனால் குடியிருப்பு வாசிகள் இங்கிருந்து செல்லவும் வீடுகளை இடிக்கவும் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் இன்று 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்புடன் வனத்துறையினர் ஆக்கிரமிப்பு வீடுகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்தனர். சீர்காழியில் ரூபாய் 8.40 கோடி மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் சீரமைக்கும் பணி காலதாமதமாக நடைபெறுவதாக குற்றம் சாட்டி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகராட்சிக்குட்பட்ட சீர்காழி புதிய பேருந்து நிலையம் ரூபாய் 8,40,00,000 மதிப்பீட்டில் சீரமைப்பு பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று வருகிறது. பேருந்து நிலையத்தின் ஒருபுறம் பணிகள் முடிந்த நிலையில் மறுபுறம் பணிகள் பாதியிலேயே நிற்கிறது. இதனால் இருபுறம் வந்து செல்ல வேண்டிய பேருந்துகள் ஒரு பக்கமாக வந்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசலும் விபத்துகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கட்டுமான பணிகள் தரமின்றி நடைபெறுவதாக குற்றம் சாட்டி அதிமுக நகர மன்ற உறுப்பினர் மற்றும் அதிமுகவினர் புதிய பேருந்து நிலையத்தின் உள்ளே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த சீர்காழி நகராட்சி ஆணையர் மஞ்சுளா மற்றும் நகராட்சி பொறியாளர் ஆகியோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். செங்கம் அருகே அரசு பள்ளி வகுப்பறையின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் விழுவது தொடர் கதையாகும் அவலம் உள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தண்டராம்பட்டு தாலுகா தென் முடியனூர் ஊராட்சியில் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. தற்போது இந்த பள்ளியின் 124 மாணவ மாணவியர்கள் பயின்று வருகின்றனர். இதில் 5ஆம் வகுப்பு கட்டிடம் பழுதடைந்து ஆபத்தான நிலையில் இருந்து வந்ததால் நேற்று திடீரென வகுப்பறையின் மேல்கூரை இடிந்து விழுந்துள்ளது. மாணவர்கள் வகுப்பறையின் மேல்கூரை இடியும் தருவாயில் உள்ளதால் முன்னெச்சரிக்கையாக மாணவ மாணவிகள் அதன் அருகில் அமராமல் சிறிது தூரம் தள்ளி அமர்ந்திருந்ததால் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது. இதேபோன்று உயர்நிலை பள்ளியின் 9ஆம் வகுப்பறையும் ஆபத்தான நிலையில் மாணவர்கள் பயின்று வருவதால் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பு ஆபத்தான நிலையில் உள்ள பள்ளி கட்டிடங்களை அகற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரையில் குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கும் அங்கன்வாடி மைய கட்டிடத்தை சீரமைக்க கோரி பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட கோமசூபாளையத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையத்தில் சுமார் 30 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் அங்கன்வாடி மைய கட்டிடம் கடுமையான சேதமுற்று பரிதாப நிலையில் காணப்படுகிறது. குறிப்பாக அங்கன்வாடி மையத்தின் கைப்பிடி சேதமடைந்தும் தரை தளமும் சேதமடைந்து காணப்படுவதால் குழந்தைகளுக்கு அடிக்கடி காயம் ஏற்படுகின்றன. எனவே குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள அங்கன்வாடி மையத்தை சீரமைக்க கோரி பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்ற ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் கட்ட துவக்க விழாவில் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டது. சென்னை திருவொற்றியூர் தியாகராயபுரம் பகுதியில் தமிழக அரசு சார்பில் சமூக நலன் மற்றும் உரிமைத்துறை சார்பில் ஊட்டச்சத்தை உறுதி செய் 2வது கட்ட துவக்க விழா நடைபெற்றது. இதில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் KP சங்கர் கலந்து கொண்டு குத்துவிளக்கை ஏற்றி நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். இதையடுத்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 50க்கும் மேற்பட்ட தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகத்தை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், குழந்தைகள் ஊட்டச்சத்துடன் வளர முதலமைச்சர் ஸ்டாலின் பல கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள குழந்தைகள் எதிர்காலத்தில் திருவொற்றியூர் பகுதிகளில் பெரிய அதிகாரிகளாக வர வேண்டும் எனவும் வாழ்த்தி பேசினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக செயற்குழு உறுப்பினர் ராமநாதன் மற்றும் அங்கன்வாடி ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருச்சி அருகே நிலமோசடியில் ஈடுபட்ட பாஜக விவசாய அணி மாநில துணைத் தலைவரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சுப்பிரமணியபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தன். பாரதிய ஜனதா கட்சியின் விவசாய அணி மாநில துணைத் தலைவரான இவர் தேவராஜ் என்பவருடன் அறிமுகமாகியுள்ளார். இந்நிலையில் ஸ்ரீரங்கம் பகுதியில் அனாதை ஆசிரமம் கட்ட தேவராஜனுக்கு நிலம் தேவைப்படுவதை அறிந்த கோவிந்தன் தனது சகோதரியின் கணவர் ரங்கசாமி என்பவரிடம் 17 ஏக்கர் அளவில் நிலம் இருப்பதாகவும் அதில் ஆசிரமம் கட்டிக்கொள்ளலாம் எனவும் கூறி 19 கோடி ரூபாய்க்கு விலை பேசியுள்ளார். இதன் காரணமாக நிலத்திற்கான அட்வான்ஸ் தொகையாக 5 கோடி ரூபாயை கோவிந்தன் மற்றும் அவரது மனைவி கீதாவிடம் தேவராஜன் வழங்கியுள்ளார். இதனை அடுத்த நிலத்தை தனது பெயருக்கு எழுதி கொடுக்குமாறு ரங்கசாமியிடம் தேவராஜ் கேட்டுள்ளார். இதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் ரங்கசாமி காலம் தாழ்த்தி வந்த நிலையில் சந்தேகமடைந்து அந்த இடம் குறித்து தேவராஜ் விசாரணை மேற்கொண்டுள்ளார். அப்போது தனக்கு விற்கப்பட்ட நிலம் ரங்கசாமிக்கு சொந்தமானது இல்லை என்பதை அறிந்த தேவராஜ் பாஜக விவசாய அணி மாநில துணைத் தலைவர் கோவிந்தன் தன்னை ஏமாற்றியதை உணர்ந்துள்ளார். இதனை அடுத்து கோவிந்தனிடம் தான் கொடுத்த அட்வான்ஸ் தொகையை தேவராஜ் திரும்ப கேட்டபொழுது பணத்தை திரும்ப தர முடியாது என அலட்சியமாக பதிலளித்துள்ளார். இதனை அடுத்து கோவிந்தன் மற்றும் அவரது மனைவி மீது தேவராஜ் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததைத் தொடர்ந்து குற்றப்பிரிவு போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பூந்தமல்லி அருகே அரசு பேருந்து நடத்துனர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து சக நடத்துனர்கள் சாலையில் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லியில் இருந்து 578 எனும் எண் கொண்ட அரசு பேருந்து சுங்குவார் சத்திரம் வரை தினசரி பயணிகளை ஏற்றிக்கொண்டு செல்கிறது. அதன்படி வழக்கம் போன்று பூந்தமல்லியிலிருந்து சுங்குவார் சத்திரம் நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து இருங்காட்டுக்கோட்டை பேருந்து நிறுத்தத்திற்கு ஆட்களை ஏற்றிக்கொண்டு சென்றது. அப்போது அங்கிருந்து மாணவர்கள் பேருந்திற்குள் செல்லாமல் படிக்கட்டில் நின்று பயணம் செய்துள்ளனர். நின்று ஆட்களை ஏற்றிக் கொண்டிருக்கும் பொழுது மாணவர்கள் பேருந்துக்குள் ஏறாமல் படிக்கட்டில் நின்றபடி பயணம் செய்துள்ளனர். அப்போது பேருந்திற்குள் வந்து நிற்குமாறு படியில் நின்றவர்களிடம் பேருந்து நடத்துனர் நாராயணசாமி அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மர்ம நபர் ஒருவர் நடத்துனர் நாராயணசாமியை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனை அடுத்து அவ்வழியாக வந்த அரசு பேருந்து நடத்துனர்கள் இச்சம்பவம் குறித்து அறிந்து தங்களது பேருந்துகளை நிறுத்தி தாக்குதலுக்குள்ளான நடத்துனருக்கு ஆதரவாக போராட்டத்தை நடத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் நடத்துனர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். திருவள்ளூர் அருகே வங்கியின் ஜன்னல் கம்பியை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற திருடனை போலீசார் சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள வணிக வளாக கட்டிடத்தின் முதல் மாடியில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி இயங்கி வருகிறது. இந்த நிலையில் சம்பவத்தன்று நள்ளிரவில் வங்கியின் ஜன்னல் கம்பியை அறுத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் கொள்ளையடிக்க முயன்றுள்ளார். அப்போது வங்கியில் உள்ள அலாரம் ஒலித்ததால் வங்கியின் மேலாளர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளித்துள்ளார். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கொள்ளையன் வங்கியினுள் இருப்பதை உறுதி செய்தனர். இதனையடுத்து வங்கியை சூழ்ந்த போலீசார் கொள்ளையனை சுற்றி வளைத்து கைது செய்தனர். தொடர்ந்து கொள்ளையனை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அவர் சென்னை வீராபுரத்தை சேர்ந்த சுரேஷ் என்பது தெரியவந்தது. மேலும் பல்வேறு இடங்களில் அவர் மேற்கொண்ட கொள்ளைகள் குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாம்பரம் மாநகராட்சி ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை மேயர் வசந்தகுமார் கமலக்கண்ணன் துவக்கி வைத்தார். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சியில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை
தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். பின்னர் கட்டுப்பாட்டு அறை எவ்வாறு செயல்படும் என்பதற்கான முறை விளக்கங்களை அதிகாரிகள் விளக்கினர். இதனைத் தொடர்ந்து தாம்பரம் மாநகராட்சியில் நாய் தொல்லை பெருகி வருவதால் அதற்காக கூடுதல் நாய் பிடிப்பதற்கான வாகனங்களையும் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காரைக்குடி அண்ணா நகர் நியாய விலைக் கடையில் விற்பனையாளர் முன்னிலையில் பெண் ஒருவர் பருப்பு, சர்க்கரை, அரிசி உள்ளிட்டவற்றை கடத்தும் வீடியோ வைரலாகி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி 7வது வார்டுக்குட்பட்ட அண்ணா நகர் மாதவன் தெருவில் நியாய விலைக் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் விற்பனையாளர் ராஜேஸ்வரி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாக புகார்கள் எழுந்து வந்த நிலையில் அவர் மீது சட்டப்படி எந்த நடவடிக்கையும் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இந்த நிலையில் விற்பனையாளர் முன்னிலையிலேயே பெண் ஒருவர் அரிசி, சர்க்கரை போன்றவற்றை எடுத்து செல்லும் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக சிவில் சப்ளை தாசில்தாரிடமும் மாவட்ட ஆட்சியரிடமும் பல்வேறு முறை முறையிட்டும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். இதுபோன்ற செயலில் ஈடுபடும் பொறுப்பாளர் மற்றும் விற்பனையாளரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தாய் சேய் நல கட்டுப்பாட்டு மையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திறந்து வைத்தார். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொது சுகாதாரத்துறை சார்பில் 24 மணி நேரமும் இயங்கக்கூடிய தாய் சேய் நல கட்டுப்பாட்டு மையத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா திறந்து வைத்து பார்வையிட்டார். தகவல் மற்றும் ஆலோசனை, புகார் தெரிவிப்பதற்கு அலைபேசி எண் மற்றும் செல்போன் எண்களை அறிமுகப்படுத்தி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அந்த அலைபேசியில் கர்ப்பிணி பெண்களிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் குறைகளை கேட்டறிந்தார். திருச்சி பஞ்சப்பூரில் புதிய ஆம்னி பேருந்து நிலையம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. திருச்சி பஞ்சப்பூரில் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் ரூபாய் 430 கோடி செலவில் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பேருந்து நிலையத்திற்கான பூமி பூஜையை தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு துவக்கி வைத்தார். இதன் பணிகள் முழு முனைப்பில் கட்டப்பட்டு வரும் நிலையில் பணிகளை அமைச்சர் KN நேரு, மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். சோளிங்கரில் ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோ நிறுத்தம் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அரசு பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. இதன் அருகே ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்கள் ஆட்டோக்களை நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்கின்றனர். தற்பொழுது சோளிங்கரில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்காக உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் ஆட்டோ ஸ்டாண்ட் வரை பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்ய உள்ளதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவிடம் ஆட்டோ ஸ்டாண்ட் கேட்டு கோரிக்கை வைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.